ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சதீஷ் ஃப்ரம் கார்ட்டூன் டீச்சர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 10th January. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 9th January வந்து பிரவேசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. என்ஆர்ஐ டே அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படிங்கிறத நான் பாலிட்டியில் எழுதியிருக்கேன், அதை பார்த்துக்கலாம். ஸோ January 9th ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அடுத்து வந்து டெத். மாதவ் சிங் சோலங்கி அப்படிங்கிறவங்க வெட்ரான் லீடரு, காங்கிரஸ் விமன், ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத் அவங்க. ஸோ 3 times இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த அவார்ட்ஸ் வந்து நம்ம இது ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, இது வந்து ஸ்டேட்டுக்கு வந்து எந்த இது கிடச்சிருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம்னா யூபிக்கு. ஸோ இது வந்து பெஸ்ட்டு யூனியன் டெரிட்டரியில் பாண்டிச்சேரிக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பாண்டிச்சேரி. இது வந்து என்ன ப்ராஜெக்ட்? ஹவுசிங் ஃபார் ஆல் பை 2022 கம்ப்ளீட் பண்ணணும். அது ப்ராஜெக்ட் அது பண்ணியிருக்காங்க. ஸோ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பாண்டிச்சேரி. அடுத்து மெயின் டாபிக் உள்ள போயிடலாம். ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம். ஸோ அதில் வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் எனர்ஜி அது வந்து எங்கன்னா இந்த ஓம்கரேஸ்வர் டேம், அதாவது நர்மதா ரிவரில் ஓம்கரேஸ்வர் டேம்ங்கிறதுல வந்து இதை செட்டப் பண்ண போகிறாங்க குஜராத்தில். இதுக்கு ஃபினான்சிங் வந்து யார் ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அண்ட் வேர்ல்டு பேங்க். இது ரெண்டுமே சப்போர்ட் பண்ணாங்க. எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னா குஜராத்தில். ஸோ ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக என்ன பார்த்தோம், டாட்டா வந்து கேரளாவில் சைன் பண்ணியிருக்காங்க இது செட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இது வந்து ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்ட்டு குஜராத். அடுத்து ட்ரை ஃபுட் பார்க் அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேஷில் க்ரியேட் பண்ணுறாங்க. இதை யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா ட்ரைஃபெட்னா என்னென்னா ட்ரைபல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இதான் ட்ரைஃபெட். இது வந்து மத்திய பிரதேஷில் செட் பண்ணுறாங்க பேஸ்ட் ஆன் வன்தன் யோஜனா. இந்த வன்தன் யோஜனானா என்னென்னா அண்ட் இனிஷியேட்டிவ் டார்கெட்டிங் லைவ்லிஹுட் ஜென்ரேஷன் ஃபார் ட்ரைபல் கேதரர்ஸ். அவங்க அந்த ட்ரைபல் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க அந்த மக்களை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் ஃப்ரம் இதுனா டெய்லி வேஜிங்லேருந்து ஆண்டர்பிரினர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறாங்க. ட்ரை ஃபுட் பார்க் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க மத்திய பிரதேஷில். ஸோ அடுத்து 4th வந்து டிஃபென்ஸு, சீவிங் ட்ரோன்ஸு. ஸோ நம்ம வந்து அந்த இது பார்த்துருப்போம், யூஏவி அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள். ஸோ இது வந்து மேலே வந்து ஸோ என்ன மற்ற கண்ட்ரீஸ்லலாம் என்னென்னா சர்வைலன்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வந்து இப்போ சைனா வந்து ஒன்று டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அது பேர் என்ன, ஹை அப்படின்றாங்க. அப்படின்னா சீவிங்னு அர்த்தம். ஸோ அந்த கிளைடர் வந்து இந்தியன் ஓஷனில் டிப்ளாய் பண்ணுறாங்க, அதே சர்வைலன்ஸ்க்கு தான். ஸோ இது வந்து எப்படின்னா வாட்டருக்குள்ளே போகிறது. ஸோ அன்க்ரூடு அண்டர் வாட்டர் வெஹிக்கிள். இது வந்து யூயூவி டைப்புன்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி யூஏவி பார்த்துருந்தோம், அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். ஸோ இது வந்து யூயூவி டைப்பு, அன்க்ரூடு அண்டர் வாட்டர் வெஹிக்கிள். ஸோ சைனா வந்து இது லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து 5th எக்கானமியில் ரைஸ் எக்ஸ்போர்ட் வந்து வியட்நாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இருக்கிறதுலே வியட்நாம் வந்து என்னென்னா 3rd largest எக்ஸ்போர்ட்டட் கண்ட்ரி ரைஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல. பட் இப்போ ஒரு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஹெவி ரைஸ் இருக்கனால அவங்களுடைய ப்ரைஸ் வேல்யூ வந்து, ஸோ அதனால் இங்கே இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 months பேக் பார்த்துருந்தோம். சைனாவும் அதே போல் தான் நம்மக்கிட்ட வாங்கினது இல்லை. ஸோ ஆஃப்டர் ஒரு 3 decades அப்புறம் இந்தியாகிட்ட தான் திரும்பி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம 2 months பேக் பார்த்துருந்தோம். ஸோ 6th வந்து என்விரான்மெண்ட்டு, பட்டர்ஃப்ளை ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லி எதை டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா சிறுவாணி ஹில்ஸ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ அதை வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னா த நேச்சர் அண்ட் பட்டர்ஃப்ளை சொசைட்டி இவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க சிறுவாணி ஹில்ஸை வந்து அஸ் பட்டர்ஃப்ளை சூப்பர் ஹாட்ஸ்பாட்னு சொல்லி. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, தமிழ்நாடு இருக்குது ரெலவெண்ட்டு. அடுத்து கோலார் லீஃப் பேட்ஸ்ன்னு சொல்லி ஒரு பேட்ஸ், அந்த ஒவால் அது இருக்குது. ஸோ அதை வந்து அந்த இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா IUCN வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து கர்நாடகாவில் ஒரே ஒரு கேவில் தான் அதோட ப்ரெசன்ஸ் இருக்குது. அதை வந்து பாதுகாக்கணும், அது வந்து எக்ஸ்டிங்ஷன் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கர்நாடகா வந்து ரொம்ப போராடுறாங்க, நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கோலார் லீஃப் பேட்ஸுங்கிறது கர்நாடகாவில் தான் இருக்குது, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க IUCN. அடுத்து இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் வந்து நம்ம பார்த்துருந்தோம் என்ஆர்ஐ டேன்னு சொல்லி. ஸோ 16th பிரவேசிய பாரதி திவாஸ். ஸோ இந்த டே வந்து இந்த இயர் செலிப்ரேட் பண்ணுறது 16th. இது என்றைக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா Jan 9th செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னா கான்ட்ரிபியூட்டிங் டு ஆத்ம நிர்பார் பாரத். ஸோ இந்த டே ஏன் January 9th வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ January 9th 1915 தான் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு மகாத்மா காந்தி அவர்கள் வந்து இங்கே ரிட்டர்ன் வராங்க. ஸோ அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் 1890s கேஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்காக 1890s கேஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்காக 93 நினைக்கிறேன் ப்ரிசைஸாக. ஸோ 1890s சொல்ல அந்த டேட் பார்த்துக்கோங்க. நம்ம மாடர்ன் இந்தியா பார்க்கும்போது ப்ரிசைஸாக பார்த்துக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து ஒரு கேஸ் விஷயமாக ஹேண்டில் பண்ண போகும்போது அவர் வந்து ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனில் அவர் ஃபேஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் அங்கேருந்து அதை ஃப்ரீ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அங்கேருந்தே போராடி இருப்பார். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இந்தியாவுக்கு வந்தது எப்போ அப்படின்னா அது 1915 தான். ஸோ 1915 January 9th
மகாத்மா காந்தி வந்து ரிட்டர்ன் ஆறாரு இந்தியாவுக்கு. ஸோ அந்த டேவை தான் பிரவேசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க, NRI டே. ஸோ இது வந்து ஓவர்சீஸில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு ரிமெம்பரன்ஸ் பண்ணுறதுக்காகவும் அது செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது எப்போனா 2003 தான் அது ஸ்டார்ட் ஆகுது. எவ்ரி இயர் இப்போ வரை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் 2015 2 years ஒன்ஸ் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ 2015 ஒன்று நடந்திருக்கும், 17, 2019, இப்போ 2021 நடக்க போகுது. இந்த 2019 வந்து எங்கே நடந்ததுன்னா வாரணாசியில் நடந்துச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து விர்ச்சுவலாக வந்து கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க டியூ டு இந்த பேண்டமிக்னால. ஸோ இதில் பாருங்கள், அதே போல் January 8 வந்து யுவ பிரவேசி பாரதி திவாஸ், அதாவது யங் பிரவேசி பாரதி திவாஸ்ன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதோட தீம் என்ன அப்படின்னா பிரிங்கிங் டுகெதர் யங் அச்சீவர் ஃப்ரம் இந்தியா அண்ட் இந்தியன் டயஸ்போரா. ஸோ January 8, இது வந்து January 9. அடுத்து ரிலீஜன் பில், அதாவது நம்ம என்ன பார்த்தோம், இந்த லவ் ஜிஹாத் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஒரு 1 month. ஸோ அது ரெலவெண்ட்டாக உத்தரப்பிரதேஷ் வந்து பில் பாஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அந்த கேஸோ அந்த லாவை பற்றின வேலிடிட்டி அங்கே போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அங்கே செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா மத்திய பிரதேஷ் வந்து அதை பாஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் பில் 2020. ஸோ ஆர்டினன்ஸ் போட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க மத்திய பிரதேஷ். இன்னும் கர்நாடகா வந்து நெக்ஸ்ட் பாஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து உத்தரப்பிரதேஷ் ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம், ஹிமாச்சல் பிரதேஷும் பாஸ் பண்ணியிருந்தாங்க, உத்தரகாண்ட் வந்து 2018 பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கர்நாடகா வந்து பாஸ் பண்ணுற சிச்சுவேஷனில் இருக்குது. அடுத்து வந்து 10th வந்து ஸ்போர்ட்ஸு, சையத் முஸ்டாக் அலி ட்ரோஃபி வந்து 2020 மேட்ச் வந்து நடக்க போகுது இந்தியாவில். ஸோ இது சம்டைம்ஸ் வந்து இது ரெலவெண்ட் டு எந்த ஸ்போர்ட்னு கேட்கலாம், அதுக்கு எழுதியிருக்கேன். சையத் முஸ்டாக் அலி ட்ரோஃபி வந்து கிரிக்கெட் ரெலவெண்ட்டு. இது வந்து ஒரு டொமஸ்டிக் மேட்ச், இந்தியாவுக்குள்ளே கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட் இது. ஸோ வந்து கமெண்ட்ஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்து ஸ்பேஸு மெட்டியோரைட், முகுந்த்புரா CM2 அப்படிங்கிற மெட்டியோரைட் வந்து, அதாவது இதுக்கு நேம் வச்சது தான் இந்த மெட்டியோரைட்டு முகுந்த்புரான்னு சொல்லி. ஸோ 2017 ஜெய்ப்பூரில் வந்து அதை சுற்றின அதில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜில் வந்து அந்த மெட்டியோரைட் வந்து விழுந்திருக்கும். ஸோ அதுக்கு வந்து பேர் வச்சது தான் முகுந்த்புரா CM2. இது வந்து கார்பனேஷியஸ் கான்ட்ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கான்ட்ரைட் அப்படின்னாலே என்னென்னா கான்ட்ரியூல் அப்படின்றது அதால் அந்த மெட்டியோரைட்டில் இருந்திருக்கும், அதனால தான் அது சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஸ்டோனி, இன்னொன்று வந்து அயன், இன்னொன்று ஸ்டோனி அண்ட் அயன். ஸோ ஸ்டோனினா ஃபுல்லி சிலிக்கேட் ரிச்சாக இருக்கும், அதில் வந்து அந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இது இருக்கும். ஸோ இதே வந்து அயனுக்கு வந்து அயன் அண்ட் நிக்கல் அலாய் தான் வந்து அயன் சொல்கிறாங்க. அடுத்து வந்து இது ரெண்டோட காம்பினேஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி 3வது கேட்டகரியில் சொல்கிறாங்க. ஸோ இது மெட்டியோரைட் வந்து என்ன, ஆஸ்ட்ராய்ட்லேருந்து ஸ்ப்ளிட் ஆகி வர்றது தான் இந்த மெட்டியோரைட்டு. ஸோ இப்போ இந்த ஆஸ்ட்ராய்டு ஒன்று நம்ம வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய, இப்போ நம்ம ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 2 months பார்த்தோம், இந்த நாசாஸ் வந்து ஒசிரிஸ் ரெக்ஸ்ன்ற ஒரு மிஷனே வந்து எதுக்குன்னா இந்த பெனுங்கிற ஆஸ்ட்ராய்ட்லேருந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி 2023 வந்து இங்கே இந்தியாவில் வேர்ல்டில் வந்து நம்ம உள்ளே வந்து நமக்கு ரீச் ஆகும். அதே போல் ஜப்பானோட ஆயபுசா 2 மிஷன் வந்து ரைகோ அப்படிங்கிற ஆஸ்ட்ராய்ட்லேருந்து சாம்பிள்ஸ் எடுக்கிறதுக்காக பண்ண ப்ராஜெக்ட் இது. ஸோ இது ரெண்டுமே ஆஸ்ட்ராய்டு நேம்ஸு. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்கில் ஃப்ரூட் ஃப்ளை அப்படின்னு என்னென்னா அது வந்து ஒரு நியூ ஸ்பீசிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு நியூ ஸ்பீசிஸ் வந்து எங்கன்னா கோயம்புத்தூரில் நேம்ட் ஆஃப்டர் சிறுவாணி. ஸோ அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் நேம் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா யூஃப்ரண்டா சிறுவாணி அப்படின்றாங்க. ஸோ அதோடைய ஃபேமிலி நேம் வந்து டெஃப்ரிட்டிடே. ஸோ அதோட ஃபேமிலி நேம் வந்து டெஃப்ரிட்டிடே, அதோட சயின்டிஃபிக் நேம் வந்து யூஃப்ரண்டா சிறுவாணி. ஸோ இது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் இப்போ தான் நம்ம பார்த்தோம், சிறுவாணி ஹில்ஸில் வந்து என்னென்னா அது வந்து பட்டர்ஃப்ளை ஹாட்ஸ்பாட்டாக வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்ம என்விரான்மெண்ட்டில் பார்த்துருந்தோம். ஸோ அந்த நியூ ஸ்பீசிஸ் வந்து அங்கே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து சயின்டிஃபிக் எக்ஸ்பெடிஷன் எங்கன்னா 40th சயின்டிஃபிக் எக்ஸ்பெடிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார், NCPOR, நேஷ்னல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓஷன் ரிசர்ச். எங்கே இருக்குன்னா கோவாவில் இருக்குது. ஸோ இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அண்டார்டிகாவில். ஆல்ரெடி ஒரு 3 நமக்கு வந்து ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அது பேர் என்ன, மைத்ரி, பாரதி அண்ட் கங்கோத்ரி, தக்ஷின் கங்கோத்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கங்கோத்ரி தான் ஃபஸ்ட்டு செட் பண்ணாங்க. ஸோ GMB, அடுத்து பாரதி. ஸோ இது 3 இது செட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 3 ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் அங்கே இருக்குது அண்டார்டிகாவில். ஃபஸ்ட்டு 1981 தான் ஒரு ஜேர்னி மேக் பண்ணுறாங்க அங்கே ரிசர்ச் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் வந்து 83 தான் வந்து இந்த கங்கோத்ரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே போல் அங்கே ஒரு வெசல் ஒன்று இருக்குது, ஐஸ் கிளாஸ் வெசல்னு சொல்லி. அங்கெல்லாம் என்னென்னா அந்த ரிவர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் அங்கே லேக் எல்லாமே ஃப்ளோட் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஐஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் அங்கே வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெசல் டைப் வந்து MV வைசலே கால்வின் அப்படின்னு சொல்லி ஒரு வெசல் வந்து அங்கே அண்டார்டிகாவில் அங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவோடது. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதே போல் அதில் எத்தனை ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, 3வது அதோட ஐஸ் கிளாஸ் வெசலோட நேம். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் ஷிப்புன்னு சொல்லலாம், அந்த வெசலுங்கிறதே ஷிப்பு தான். அது இல்லாமல் இப்போ கரண்ட் ஃபேக்ட் என்னென்னா 40th எக்ஸ்பெடிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க கோவாவிலேருந்து. ஸோ ஜாகிரஃபியில் கலரிப்பாய் டு அகாடமி எங்கே செட் பண்ணுறாங்கன்னா திருவனந்தபுரத்தில். ஸோ ஓல்டஸ்ட் மார்ஷல் ஆர்ட் இப்போயும் இன்னும் ப்ராக்டிஸில் இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம்
என்ன சொல்கிறது, அதோட ப்ராக்டிசிங் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜென்ரேஷனுக்கு இதோட அவேர்னஸ் கொடுக்கணும், இதை பற்றின இந்த ஆர்ட்ஸை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறக்க ஒரு அகாடமி வந்து கேரளா கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா திருவனந்தபுரத்தில். ஸோ மிஸ்லேனியஸில் முள்ளிவாக்கல் மெமோரியல் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஸோ அது எந்த டிஸ்ட்ரிக்ட்னா முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்டில், ஸ்ரீலங்காவில். ஸோ அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நைட்டோட நைட்டாக வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2009 நடந்த அங்கே உள்ள சிவில் வாரில் உயிரிழந்த அங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய ரிமெம்பரன்ஸாக செட் பண்ணியிருந்தாங்க. பட் நைட்டோட நைட்டாக வந்து இதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டு. அடுத்து ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து பெங்களூர் வரைக்கும் 70 hours ஜேர்னி. அது நான் ஸ்டாப் ஃப்ளைட்டு. எல்லாமே அதில் விமன் அந்த 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 காக்பிட்டில் இருக்க அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாமே விமனு. ஸோ அதான் ரொம்ப சிக்னிஃபிகன்ஸு. அந்த கேப்டன் வந்து யாருன்னா ஜோயா அகர்வால். ஸோ இவங்க வந்து 70 hours நான் ஸ்டாப்பாக வந்து ட்ராவல் பண்ணி இந்த ஏரோப்ளைன் வந்து ட்ராவல் பண்ணி இங்கே வரப்போகுது, பேசஞ்சர் ஃப்ளைட்டு. ஸோ அடுத்த 16th வந்து பயோ ஹெரிட்டேஜ் சைட்டு. ஸோ அண்டர் செக்ஷன் 37 பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 இந்த ஆக்ட் படி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஏரியா வந்து டிக்ளேர் பண்ணலாம் அஸ் அன் இக்காலஜிக்கலி ஃப்ரெஜைல் ஏரியாஸ்ன்ட்டு. ஸோ அப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ 3 பிளேஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆரிட்டப்பட்டிங்கிறது மேலூரில் இருக்குது, மதுரையில். அடுத்து வந்து வாகைக்குளம் வந்து திருநெல்வேலி. அப்புறம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி TNAU இன் கோயம்புத்தூர். ஸோ இது 3 வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இந்த ஆக்ட் படி. ஸோ இந்த ஆக்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது எதுக்குன்னா உதாரணமாக அந்த ஏரியாவை அப்படி டிக்ளேர் பண்ணும்பொழுது அந்த ஏரியாவுக்கு மேலே ஒரு அதிக ஃபோக்கஸ் போகும், அங்கே இருக்கிற மக்கள் வந்து இன்னும் வந்து டெவலப் ஆவாங்க. ஸோ அதே போல் பயோடைவர்சிட்டி இக்கனாமிக்கலி இல்லை, அந்த நிறையா ஸ்பீஷஸ் வந்து அது ரொம்ப ரிச்சாக இருக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு எப்படின்னா இப்போ இந்த அரிட்டப்பட்டின்றது மேலூரில் இருக்குது. இங்கே வந்து பேர்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து அங்கே வந்து செட்டில் ஆகும். மைக்ரண்ட் பேர்ட்ஸாக இருக்கலாம், அங்கேயே வந்து சில அந்த ஸ்பீஷஸ் அங்கேயே நேட்டிவாக இருக்கக்கூடிய அங்கே இருக்குது. ஸோ இப்போ குவாரிஸ்லாம் வந்து பண்ணும் பொழுது இது வந்து பாதிப்பாகும். ஸோ இதெல்லாம் கண்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறக்கா இப்போ டிக்ளேர் பண்ணும் பொழுது அந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது எக்கனாமி பேசிஸை வச்சுக்கிட்டு. ஸோ அது போல் அந்த இடத்த வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது தான் இதோட கான்செப்ட். ஸோ பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃப்ளட் மிட்டிகேஷன் ப்ராஜெக்ட் வந்து ஸோ தமிழ்நாடு வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஏசியான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் அவங்க கூட ஒரு டைப் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு. எப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, அது இல்லாமல் ஏற்கனவே இருந்த அந்த வாட்டர் ஃப்ளோவை வந்து அழிஞ்சிருக்கும் சில கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் மூலிமா, இல்லைனா வந்து அர்பன் டெவலப்மெண்ட் மூலிமா நிறையா அழிஞ்சிருக்கும். ஸோ அந்த வாட்டர் வேஸை வந்து டிடெக்ட் பண்ணணும், அதே போல் அதை எஃபிஷியண்ட்டாக ஸ்டோர் பண்ணணும். ஸோ இது போல் எல்லாமே அந்த இன்னன் அரௌண்டு டோட்டலாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ஸோ அது போல் அந்த சென்னை அரௌண்ட் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸும் சேர்த்து இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஃப்ளட் மிட்டிகேஷன் ப்ராஜெக்ட். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் அவங்க வந்து பண்ணுறாங்க. அடுத்து நம்ம திருவண்ணாமலை ஆப் அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் வந்து அங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா பப்ளிக்குக்கும் கவர்மெண்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் கம்யூனிகேஷன் வந்து பெட்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அந்த ஆப்பில் இருந்து அவங்க எடுத்துக்கலாம். ஸோ நம்ம திருவண்ணாமலை ஆப்புங்கிறது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. நேற்று பார்த்த ப்ரீவியஸ் டே குவிஸில் வந்து என்ன பார்த்தோம், மலாலா யூசுப்ஸி ஆக்ட் வந்து பாஸ்ட் பை விச் கண்ட்ரி இந்த நேம் ஆஃப் பாகிஸ்தானி விமன் நோபல் லாரெட். ஸோ USA. எதுக்காகனா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, 50% கொடுக்கணுங்கிறாங்க, குறிப்பாக எஜுகேஷனுக்காக. ஸோ இன்றைக்கி என்ன குவிஸ்னா, விச் டே டு பி செலிப்ரேட்டட் அஸ் தேஷ் நாயக் திவாஸ் இன் வெஸ்ட் பெங்கால். ஸோ January 22, January 20, 19 அண்ட் January 23. ஸோ இது வந்து சுபாஷ் சந்திர போஸுக்காக தான் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தோம். இந்த நேம் வந்து தேஷ் நாயக்குன்னு சொல்லி சுபாஷ் சந்திர போஸ் டைட்டில் கொடுத்தது யாருன்னு சொல்லி பார்த்தோம், ரவீந்திரநாத் தாகூர். ஸோ எந்த டேட் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க, January 20, January 23, Jan 22 ஆர் Jan 19. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.